இன்னைக்கு நீங்க வந்து என்ன சொல்றது, நான் நான் படிச்ச ஒரு புத்தகத்தை வந்து இன்னைக்கு பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறது என்னன்னா, த பேரபிள் ஆஃப் தி பைப்லைன் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம். இலக்கியங்கள்லாம் தாண்டி வந்து இது வந்து என்ன சொல்றது, ஒரு தன்முனைப்பு புத்தகம்னு சொல்லலாம், அல்லது வியாபார நோக்குல நம்மளை தயார் பண்ணியக்கூடிய ஒரு அருமையான ஒரு புத்தகம். த பேரபிள் ஆஃப் பைப்லைன் படிச்சிருப்பீங்க, யாராவது படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாராவது படிச்சிருக்கீங்களா? பர்க் ஹெட்ஜஸ் அப்படின்ற ஆசிரியர் எழுதின புத்தகம் இது. இல்ல படிச்சது இல்லைண்ணா. ஓகே, அந்த நம்மளோட சேட் ரூம்ல வந்து அந்த புத்தகத்தோட கவர் நான் போடுறேன். அப்படின்னா பொதுவா நமக்கு எல்லாருக்குமே இந்த பொதுவா இது சொல்லுவாங்க தெரியுமா, அந்த ரிச் டேட் போற சொல்றப்போ நமக்கு நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கப்போ நமக்கு ஒரு வருமானம் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கும். அது இன்னைக்கு ஏகப்பட்ட இது சொல்லுவாங்க. நம்ம பாட்காஸ்டா இருக்கட்டும், யூடியூப்ல வீடியோஸ் போடுறதா இருக்கட்டும், அல்லது இன்ஸ்டாகிராம்ல போஸ்டா இருக்கட்டும், நல்ல கண்டென்ட் இருந்தாலும் நமக்கு நமக்கு வருமானத்தை தேடி தந்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. இது வந்து இவர் எப்படி சொல்றாரு அப்படின்னா, நம்ம 2 பேர் இருக்காங்க. நான் அதை சொல்றேன். ரெண்டு ரெண்டு இளைஞர்கள் இருக்காங்க. இந்த 2 இளைஞர்கள் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த ஊர்ல வந்து தண்ணி கஷ்டம், தண்ணி இல்லை. ஸோ வெகு தூரத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து ஊர்ல கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுக்குறப்போ ஒரு பக்கெட்டுக்கு சம் தொகை, ஒரு $1 கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன், $1 கொடுப்பாங்க. ஸோ இது வந்து இவங்களோட டெய்லி வருமானம் இதுதான். இவங்களோட 2 பேரோட வேலை வந்து டெய்லி தூரத்துல இருந்து பக்கெட்ல இருந்து தண்ணி கொண்டாந்து கொடுப்பாங்க. இதுல இவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இவங்க சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் 10 கொடுப்பாரு, 10 பக்கெட் கொண்டாந்து கொடுப்பாரு, ஒருத்தர் 50 பக்கெட் கொண்டாந்து கொடுப்பாரு. அப்படின்றப்போ அவரோட வருமானம் வந்து அவங்களோட வலுவை பொறுத்து அல்லது அவங்களோட உழைப்பை பொறுத்து இருந்துட்டே இருக்கும். இதை வந்து பக்கெட் இன்கம் அப்படின்னு சொல்லி இந்த ஆசிரியர் சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து இதுல ஒருத்தர் என்ன பண்றாரு, யோசிக்கிறாரு, இது எவ்வளவு நாளைக்கு இப்படி போகும், பேசாம ஒரு 2-3 பக்கெட் மட்டும் நம்ம கொடுத்துட்டு மிச்ச நேரத்தை அதுல வர்ற வருமானத்தை வந்து நமக்கு போதும், அந்த மிச்சத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. எதுல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா, அங்க இருந்து உள்ள வந்து ஊருக்குள்ள கொண்டு வர்றதுக்கு பைப் லைன் போடணும்னு யோசிக்கிறாரு. அன்னைக்கு வந்து இது ரொம்ப ஒரு ஏளனமா சிரிக்கிறாங்க. இது நீ எப்ப இந்த காலத்துல போட்டு எப்ப சம்பாதிக்க போற, சம்பாரிச்ச காசுலாம் மண்ணில் கொண்டு பதிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. கூட போனவர் வந்து நீங்க 10-50 பக்கெட் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், இவர் வந்து 20 பக்கெட்டோட நிறுத்திட்டு மிச்சத்தை இவரோட வேலையில செஞ்சுட்டு இருப்பாரு. போயிட்டே இருக்கும். அவரும் சொல்லிடுவாரு, என்ன நீ டைம் வேஸ்ட் பண்றப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. இல்ல பரவாயில்ல, நான் வந்து இவருக்கு வந்து ஒரு பிளான் இருக்கும், இவருக்கு வந்து ஒரு ஃபோக்கஸ் இருக்கும். இவர் பாட்டுக்கு ஒரு வேலையை செஞ்சுட்டே இருப்பாரு. ஒரு கட்டத்துல கம்ப்ளீட்டா முடிச்சிருவாரு. பைப்லைன் வந்து போட்டு எல்லார் வீட்லயும் முடிச்சிருவார். முடிச்சதுக்கு பிறகு என்ன ஆகும்னா, அந்த கட்டத்துல அந்த உழைச்சுக்கிட்டே இருந்தார்ல, அவருக்கு வந்து உடல்நலம் வந்து கொஞ்சம், அதாவது அந்த வலு குறைய ஆரம்பிக்கும். வலு குறைய ஆரம்பிச்சதுக்கு பிறகு இந்த 50 பக்கெட் அப்படின்றது வந்து 40, 35, 30 அப்படின்னு குறைய ஆரம்பிச்சுட்டே இருக்கும். அட் த சேம் டைம் இவர் என்ன பண்ணுவாரு, அங்க இருந்து பைப்லைன்ல கொடுத்துட்டு உட்கார்ந்துகிட்டே சம்பாதிக்க ஆரம்பிப்பார். ஒவ்வொரு வீட்டுக்கும் பைப்ல டேப்ல கொடுக்குறப்போ அதுக்குள்ள வருமானத்தை வந்து எடுப்பார். ஸோ இது அந்த வருமானத்தை வந்து 2ஆ பிரிக்கிறார் இந்த ஆசிரியர். எப்படின்னா, பக்கெட் இன்கம், பைப்லைன் இன்கம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ வேலை செஞ்சாதான் நமக்கு சம்பளம் கிடைக்கும் அல்லது வருமானம் கிடைக்கும்ன்றது வந்து பக்கெட் இன்கம். நம்ம வந்து ஓய்வு எடுத்தால் நமக்கு வருமானம் வர்றது அப்படின்றது வந்து பைப்லைன் இன்கம் அப்படின்னு சொல்லி இந்த ஆசிரியர் வந்து அதை விளக்குறாரு. அவர் கொண்டு போற நடை, சொல்ற உதாரணங்கள், சொல்ற அந்த விவரிக்கிற இடம், இதெல்லாம் வந்து பாக்குறப்ப படிச்சுக்கிறப்ப நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே விரிகிற மாதிரி அழகா எழுதியிருக்கிறார் அந்த ஆசிரியர். இன்னைக்கு வந்து நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம், பக்கெட் இன்கம் மட்டுமே தான் நம்பி இருக்கிறோம். நம்ம உழைச்சா நமக்கு ஓகே காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பைப்லைன் பத்தி நம்ம யோசிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நீண்ட காலத்துக்கு அல்லது நமக்கு நம்ம ஓய்வு காலத்துக்கு பிறகு கூட நமக்கு வருமானம் வரணும் அப்படின்னா பைப்லைன் இன்கம் பத்தி நீங்க யோசிங்க அப்படின்னு சொல்லி நம்மளை அறிவுறுத்தா இருந்த ஆசிரியர். கேக்குதா? சவுண்டே இல்ல. கேக்குது கேக்குது. ஓகே. சோ இந்த புத்தகம் சொல்ல வர்றது என்னன்னா, இன்னைக்கு உழைக்கிறது மட்டும் இல்லாம நாளைக்கும் நமக்கு உழைக்காம அல்லது நம்ம உழைப்பு மூலமா ஒரு இன்வெஸ்ட் பண்றது வழியா நமக்கு வருமானத்தை ஈட்டி தரணும் அப்படின்றத இந்த புத்தகம் சொல்ல வர்ற முக்கியமான விஷயம். நன்றி.